கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீண்டும் இந்த நாளில் கூட இந்த கால வேளையில் இந்த டெய்லி டேஸ் ஊழியத்தின் மூலிமா உங்களை சந்திக்க கர்த்தருக்குள்ள மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடியேன் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். தேவனாக கர்த்தத்தானே உங்களை எல்லா காரியத்திலிருந்து விடுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை சாட்சிய வைப்பாராக. ஆமேன். சரி பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட உங்கள் விடுதலைக்காக ஜெபிக்கிறதுக்கு முன்பாக பரிசுத்த வேதாகத்திலிருந்து தேவனுடைய விடுதலைய வார்த்தையை நம்ம வாசித்து உங்கள் விடுதலைக்காக நான் ஜெபிக்க கர்த்தருக்குள் நான் விரும்புகிறேன். நீங்கள் எப்ரியர் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எப்ரிஸ் 4:16. எப்ரியர் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்கிற தேவனுடைய கிருபை. ஆமேன். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, ஆண்டோட கிருபைனாலே இந்த மாதம் முழுவதும் மந்த் ஆஃப் கிரேஸ், கிருபின் மாதம், ஆண்டு நம்மளுக்கு வாக்கு கொடுத்துக்கிறார். இந்த தேவனுடைய கிருபை இந்த மாதம் நம்ம வாழ்க்கையில பெரிய பெரிய அற்புதங்கள், அதிசயங்கள், காரியங்கள் செய்கிறது என்பதாக அநேக ஊழியத்தின் பாதத்துல ஜீவுல சாட்சிகளை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். காரணம், தேவன் உண்மையுள்ளவர், தேவன் நம்பத்தக்கவர், தேவன் தன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆகிய அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இந்த டெய்லி ஊழியத்தின் மூலிமா இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில கூட இந்த தேவ கிருபை பெரிய அற்புதங்களை செய்ய போகிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஏற்ற நேரத்துல உதவி செய்கிற தேவ கிருபை. ஆமென். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, குடும்பத்துல பார்க்கும்போது, அநேக சரீரத்துல காரியத்துல பார்க்கும்போது அவங்க எதிர்பார்க்கிற ஒரு விடுதலை, எதிர்பார்க்கிற ஒரு நன்மை, எதிர்பார்க்கிற ஒரு சகாயம் இன்னைக்கு அவங்களால பெற்றுக்கொள்ள முடியல. ஒரு தேவை இருக்கிறது, அது அந்த தேவை உடனே சந்திக்கப்படணும். சரீரத்தில் ஒரு வியாதி, ஒரு பலவீனம் இருக்குது, அவங்க விரும்புவாங்க, இந்த நோய் என்னை விட்டு இப்போ சுகமாகணும், இந்த தேவை எனக்கு சந்திக்கப்படணும், இந்த நேரத்தில் இந்த காரியம் எனக்கு நடக்கணும், இந்த அற்புதம் நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் அவங்க எதிர்பார்க்குற அற்புதம், எதிர்பார்க்கிற விடுதலை, எதிர்பார்க்கிற துணை, ஒரு சகாயம், உதவி அவங்களால பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இந்த டெய்லி ஊழியத்து மூலிமா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொடுங்க. நீங்கள், எஸ்அப்பா, எங்க வாழ்க்கையில, எங்க குடும்பத்துல, எங்க காரியத்துல, எங்க தேவைகளில, எங்க ஊழியத்துல ஏற்ற நேரத்துல உதவி செய்கிற கிருபை எங்களுக்கு தாங்கப்பா சொன்னீங்கன்னா, ஆண்டவர் உங்க ஏற்ற நேரத்துல உதவி செய்கிற கிருபை உங்களுக்கு கொடுத்து நீங்க எதிர்பார்க்கிற அற்புதங்கள், எந்த சூழ்நிலை, எந்த இடத்துல, எந்த காரியத்துல நீங்க அற்புதம் எதிர்பார்க்குறீங்களோ அது ஏற்ற நேரத்துல உங்க காரியங்கள் சந்திக்கப்படும், உங்க தேவைகள் சந்திக்கப்படும், தேவனுடைய மகிமை உங்களுக்கு வெளிப்படும். பைபிள்ல பார்க்கும்போது ஆசா என்ற ஒரு ராஜா இருக்கிறாரு. அவருக்கு விரோதமா சத்துரு எழும்பும் போது வேதம் சொல்கிறது, இந்த ஆசா தன் தன் பலத்து, தன் சுய பலத்து மேலேயும் அல்லது தன் தோல் பலத்து மேலேயும் அல்லது சைனிய பலத்து மேலே நம்பிக்கை வைக்காம அந்த கிருபா சனபதி, ஏற்று நேரத்தில் உதவி செய்கிற அந்த கிருபா சனபதியாக தேவன் நோக்கி நம்ம உதவி கேட்கறத, ஜெபிக்கிறது பார்க்குறோம். அங்க வேதம் சொல்கிறது, எப்போ இதை ஆசா தோல் பலத்து மேல, தன் சுய பலத்து மேல, சைனிய பலத்து மேல நம்பிக்கை வைக்காம, சகாயம் தேடாம, கிருபா சனுவதியாக உதவி செய்கிற தேவன் நோக்கி அவர் ஜெபிக்கும் போது, உதவி கேட்கும் போது, அந்த சத்ருக்கு மேல ஆண்டவர் ஏற்ற நேரத்துல ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் உண்டாக்கினார். அதே போல அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இப்ப நீங்க வாயை திறந்து, எஸ்அப்பா, ஏற்ற நேரத்துல உதவி செய்கிற கிருபை எனக்கு அருள் செய்யுங்கப்பா அப்படின்னு ஜெபித்து, இந்த உதவி செய்கிற ஏற்ற நேரத்துல உதவி செய்கிற கிருபையை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்க தேவைகளை, அந்த சூழ்நிலை தேவன் அற்புதங்கள் செய்து கொண்டே இருப்பார். ஜெபிக்கலாமா? அந்த ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிற கிருபையை பெற்றுக்கொண்டு சாட்சியை நிற்கலாமா? தகப்பனே, இதோ இந்த டெய்லி ஊழியத்தின் மூலிமா இந்த வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் எஸ்அப்பா, ஆண்டவரே, எனக்கும் என் குடும்பத்துக்கு எஸ்அப்பா ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிற கிருபை எங்களுக்கு அருள் செய்யும் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு எஸ்அப்பா உங்களுடைய ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிற கிருபை அருள் செய்து எந்தெந்த சூழ்நிலை, எந்தெந்த இடத்துல, எந்தெந்த காலத்தில் விடுதலை, சுகம்,
அற்புதம், ஆசீர்வாதம், ஜெயத்தை, நன்மை எதிர்பார்க்குறாங்களோ அவங்க எதிர்பார்க்குற நேரத்தில் கர்த்தருடைய ஏற்ற ஒதிச கிருபை அற்புதங்கள் செய்யும்படியா ஜெபிக்கிறப்பா. அப்படி செய்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம். உங்க நாம மாத்திரம் பயப்பட்டோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.